ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சுவையாரம்பம் குக்கரியில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். நான் வெஜிடேரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான டிஷ். அந்த டிஷ்ஷை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன டிஷ்னா மட்டன் பிரியாணி. எல்லாருக்குமே மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இந்த மட்டன் பிரியாணியை இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கூடுதல் ஆக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சு மட்டனை அதை குக் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பயங்கரமான டேஸ்ட்டில் வரும் பிரியாணியும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான மெத்தடை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணும்பொழுது அளவோடு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ரொம்ப தின்னாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா. முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்துட்டு எலும்போடு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்காக. இப்போது மட்டனில் மேரினேட் பண்ணுறதுக்காக மசாலாஸ் என்னென்ன யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன் நான். இந்த ஸ்பூனோட மெஷர்மெண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்பூனால் 2 டைம்ஸ் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், பாதி லெமன் எடுத்து லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடுறேன். அதே ஸ்பூனால் 3/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணுறதுனால மட்டன் பீசஸு நல்லா வந்துட்டு சாஃப்ட் அண்ட் டெண்டராக கொடுக்கும். இதுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுடுறேன் மிக்ஸ் பண்ணி. மினிமம் 2 ஹவர்ஸ் ஆகுது மேரினேஷன் டைம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துட்டு இந்த மசாலாஸ்லாம் இந்த மட்டனோட சோக் ஆகி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வரும். இப்போ பிரியாணி செய்யும் பொழுது இந்த மாதிரி மசாலா மேரினேஷன் பண்ணாமல் டைரெக்டாக வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு மட்டனை உள்ளே போட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. மட்டன் பீசஸ்குள்ளேயும் ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக வரணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், 1 ஏலக்காய், 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி இதையும் வதக்கி விடலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா சால்ட் கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டோம்னா தக்காளி சீக்கிரமாகவும் வேகும். அது கூடவே இதோட ஃப்ளேவர், வெங்காயம் தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வேணும்னா வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கி விடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதோட ரா ஸ்மெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடுறேன். 3 மினிட்ஸ் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டன் பீசஸை எடுத்து குக்கரில் வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுருக்கோம்ல அது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேகிறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுவோம். மட்டன் பிரியாணிக்கு மட்டனை முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுவே சிக்கன் பிரியாணியாக இருந்தால் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அரிசியும் சிக்கன் கூட போட்டு ஒன்றாவே வேக வச்சு எடுத்துடலாம். பட் மட்டன் பிரியாணிக்கு நம்ம தனியாக மட்டன் வேக வச்சு தான் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் குக்கரில் செய்கிறதுனால கண்டிப்பாக தனியாக வேக வச்சு எடுக்கணும். நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரத்துலேயே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போது மட்டன் கூட சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி 10லேருந்து 15 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் வச்சா மட்டன் வேகுன்றதை பொறுத்து வைக்கலாம். எங்கள் சிங்கப்பூரில் வாங்குகிற மட்டன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ நான் 15 விசில்ஸ் கிட்ட வைக்க போகிறேன். விசில் வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது. மட்டன் மனம் பயங்கரமாக இருக்குது. மட்டன் குழம்பு வைக்கணுன்னாலுமே சேம் ப்ராசஸ். இது வரைக்கும் பண்ண மாதிரியே பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா மட்டும் கொஞ்சம் அளவுக்கு குறைச்சிக்கணும். நம்ம இப்போ ரைஸ்க்கும் தேவையான மசாலாஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப். இப்போ நம்ம பிரியாணி செய்கிற ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சிம்மில் வச்சுருக்கேன். நான் சிம்மில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி விடுவேன். அதுதான் என்னோடய ரேஷியோ. நான் யூஸ் பண்ணுற இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு இதுதான் ரேஷியோ நான் யூஸ் பண்ணுறது. அப்போ தான் சரியாக வரும். எல்லா பாஸ்மதி ரைஸ்க்கும் சேம் ரேஷியோ எப்பயுமே வராது. டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி 1 கப் ரைஸ்க்கு 1லேருந்து 1.25 அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். சோம்பு கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து அதை பவுடர் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டை செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் சால்ட்டோட டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுனா தான் பிரியாணி டேஸ்டியாக கிடைக்கும். பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போது தண்ணி நல்லா கொதிக்க விட்டு இதை ஆட் பண்ணிடுறோம். தேவையான அளவு புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு 3 விசிலில் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ இங்கே பாருங்கள் பிரியாணி வெந்து வந்துடுச்சு. சூப்பராக கமகமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வைக்கிற பிரியாணி மேலே எப்பயுமே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் உடனே கரண்டியை வச்சு கிளறிடக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டு அப்புறமா தான் கிளறி விடணும். இப்போ இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ கிளறி விட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பலன்னு நல்லா உதிரியாக வந்திருக்குது. கமகமன்னு வாசனை. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு நெய், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது மட்டன் பிரியாணிங்கிறதுனால நிறைய வேண்டாம். பிகாஸ் மட்டனில் ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி. நெய் ஆட் பண்ணோம்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால்
1 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்துட்டு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். கமன்னு மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி பிரியாணி செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வாசனையாகவும் பீசஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் பிரியாணி அட்டகாசமாகவும் வரும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சுவையாரம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. மேலும் சுவைகளுக்கு சுவையாரம்பமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. நம்ம சுவையாரம்பம் சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் நிறைய அவுட்டிங் vlogs நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நிறைய லிங்க்ஸ் கொடுக்குறேன், கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.